ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே எங்களோடு இடைப்படுவாராக, பேசி பலப்படுத்துவாராக. இன்றைய தினத்திலும் நாங்கள் பார்க்க போகிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி இந்த வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த தலையங்கத்திலே நாங்கள் வேதத்தை தியானிக்க போகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதிலே 20வது வசனத்தை வாசிப்போம். ஆமேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதில் பி பகுதி சொல்லுகிறது, ஐஸ்வர்யமாகிறதற்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் உண்மையுள்ள மனுஷர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனூடாகத்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, உண்மையுள்ள மனுஷனாய் நடந்து தேவனிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை, கனத்தை, மகிமையை, ஆரோக்கியத்தை இப்படியாக பெறுதல் என்று ஒரு காரியம் இருக்கிறது. இல்லை, தேவனுக்கு பிரியமாய் நடப்பது, அப்படியாக ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது கடினம் என்று சொல்லி 2வது வழியிலே சில பேர் இப்படியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இப்படியாக முயற்சி செய்கிறார்கள். அப்படியாக பல வழிகளிலே ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதிலே ஆரோக்கியம் இருக்காது, மெய்யான ஐஸ்வர்யம் இருக்காது, கனம் இருக்காது, மகிமை இருக்காது என்று பார்க்கிறோம். ஆனால் இதிலே ஆக்கினை தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய இந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்பவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்து உண்மையான மனுஷனாக தேவனுக்குள்ளே இருக்க பிரயாசப்படுகிறவனாய், நிலைத்திருக்கிறவனாய் இருக்கின்ற வேளையில் அவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இந்த உலகத்திலே நாங்கள் பார்த்தோமாயிருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், உலகத்து மனுஷர்கள் என்று ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அந்த உலகத்து மனுஷர்களுக்குள்ளும் 2 பிரிவான நபர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்று இந்த இந்தியாவை எடுத்துக்கொண்டால், இந்தியாவிலே 2 மனிதர்களை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஒன்று, அந்த அம்பானி குடும்பம் என்று இருக்கிறார்கள். அம்பானி குடும்பத்திலே அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதிலே முகேஷ் அம்பானி என்று சொல்லி இருக்கிறார். அவரை குறித்து இந்த எலெக்ஷன் வந்தால் அவரையும் அந்த ஆளுங்கட்சியையும் கூட்டு சேர்த்து அங்கே கதைப்பார்கள், அவர்கள் ஊழல் செய்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அந்த முகேஷ் அம்பானியின் பெயரை ரிப்பேர் பண்ணி விடுவார்கள். அப்படித்தான் இருக்கும். ஆனால் இன்னொரு குடும்பம் இருக்கிறது, டாட்டா குடும்பத்தினர் என்று ரத்தன் டாட்டா என்று சொல்லி அவரை குறித்து உயர்வாக உலகத்து ஜனமே கதைப்பார்கள். அவர் ஒரு நேர்மையானவர், அந்த பணத்துக்கு ஆசைப்படாதவர், உழைக்கிற பணம் எல்லாவற்றையும் அந்த ஏழைகளுக்கு, அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒரு பெரும் பங்கை அவர் கொடுக்கிறதாகவும் அவரை பற்றி நல்லபடியாக பேசுகிறதாகவும் இருக்கிறது. அப்படியாக உலகத்து மனிதர்களிலேயே 2 தரப்பினர் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்து ஜனத்திலும் நீதிமான்கள் இருக்கிறார்கள், நியாயமாய் நடப்பவர்கள் இருக்கிறார்கள், நியாயம் தவறி நடப்பவர்களும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் அப்படியே இரு சாரார் இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் உண்மையுள்ள மனுஷனாய் நடக்க எல்லோரும் விரும்புவதில்லை. காரணம், சூழ்நிலைகள் அவர்களை நெருக்கி உண்மையற்ற மனிதர்களாக மாற்றுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அப்படி மாறியும் இருக்கிறார்கள். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே பார்த்தோமாக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளிலே 2 சாராரை நாங்கள் பிரித்து பார்க்கிறோம். அப்படியான சம்பவங்களும் நடக்கிறதாக இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற வேளையிலே அப்படி தேவன் சொல்லுகிறபடி உண்மையாய் இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலே
ஆசீர்வாதம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, புகழ் உண்டு, ஆரோக்கியம் உண்டு என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னென்றால், நாங்கள் பிரயாசப்பட்டு உழைக்கிறதை நாங்கள் சாப்பிடுவது பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அநேகருடைய பிரயாசங்கள் அப்படி அல்ல. அவர்கள் உழைப்பார்கள், உழைக்கிற பணங்கள் எல்லாம் அப்படியாக விரயமாக போகிறது. அவர்களே சொல்லுவார்கள், நாங்கள் உழைக்கிறதை விட செலவுதான் அதிகம் அப்படி என்று சொல்லி தாங்கள் பிரயாசப்படுவதை தாங்கள் சாப்பிடுவதில்லை. அப்படியாக சிலர் மரிக்கும் வேளையிலே பார்த்தோமாக இருந்தால் அநேக பொருள் பண்டங்களை அப்படியாக வைத்துவிட்டு போவார்கள். அது அவர்களுக்கு உதவாததாக இருக்கிறது. அவர்கள் பிரயாசப்பட்டும் அது பிரயோஜனம் இல்லாமல் போகிறதாக இருக்கிறது. அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பதே அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக தேவனுக்கு பிரியமாக நடந்து உண்மையுள்ள மனுஷனாக நாங்கள் நடக்கின்ற வேளையிலே நாங்கள் அதிக ஆசீர்வாதங்களை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே எல்லா ஆரோக்கியமான காரியங்களும், எல்லா ஐஸ்வர்யங்களும், கனமும், மகிமையும் எங்களுக்கு இருக்கிறதாக இருக்கிறது. அதை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறபடி நாங்கள் நடக்கின்ற வேளையிலே அந்த கனமான ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. இப்போ இந்த உலகத்திலே பார்த்தோமாக இருந்தால், இந்த உலகத்து மனிதர்களே அநேக பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படியாக ஆசீர்வாதமாக வாழும்படியாக, அப்படியாக ஆசீர்வாதமாக. ஆமென். ஏனென்றால் உலகத்து மனிதர்களே சில பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், எப்படியான ஒரு கனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் கவிஞர் கண்ணதாசன் என்று சொல்லி, இந்த இடத்திலே நான் அதை பாட வரவில்லை, அந்த வரிகளை சொல்லுகிறேன். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படித்தான் இதை பார்த்தால் என்ன, வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து படித்திருக்கிறார்களோ என்று சொல்லி எண்ண கூடும். ஏனென்றால் மாபெரும் சபைதனிலே என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எங்களுக்கு இந்த உலகத்திலே சபைகள் உண்டு, தேவனுடைய சபைகள் உண்டு. ஒரு நாள் நாங்கள் அந்த மாபெரும் சபைதனிலே நாங்கள் நடப்போம் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த பூமியிலே நாங்கள் பாடுகளை அனுபவித்து தேவனுக்காக அநேக காரியங்களை சகித்து நாங்கள் நடக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த மாபெரும் சபையிலே நாங்கள் நடக்க வேண்டும், அந்த இடத்திலே தேவனால் புகழப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த காரியத்துக்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இதில் நாங்கள் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுவோம். 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம், அதிலே 2வது வசனத்தை வாசிப்போம். உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். ஆமென். இதிலே சொல்லப்படுகிறது, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் என்று. அப்படித்தான் எங்களுடைய தேவனை அறிந்தவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாங்கள் இப்படியா எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுடைய வாழ்வை பார்த்து, எங்களுடைய பரிசுத்தத்தை பார்த்து, உண்மையை பார்த்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவர்களைப் போல நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி. அதான் அந்த பாடல்லே அந்த உலகத்தார் எழுதியிருக்கிறார்கள், மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள். அப்படியாக நாங்கள் தேவனால் புகழப்படக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு நாள் எங்களுக்கு உண்டு, எங்களை தேவன் அந்த மாபெரும் சபையிலே, அந்த பரலோக ராஜ்யத்திலே எங்களை அழைப்பார். அழைக்கின்ற வேளையிலே அந்த மாபெரும் சபையாகிய அந்த பரலோக ராஜ்யத்திலே உள்ள அந்த சபை இப்படியாக விழாக்கோலம் பூண்டிருக்கும். ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடித்தவர்களை அவர் அழைப்பார். இப்படியாக கிரீடங்களை எங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். பவுல் அடிகளார் அதான் சொல்லுகிறார், நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன், ஜெயமாய் ஓடி முடித்தேன், இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த பவுல் அந்த ஜீவ கிரீடத்துக்காக ஓடினவராக இருந்தார். அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நிச்சயத்தோடு ஓடினவராக இருக்கிறார்.
தன்னுடைய சாட்சியை காத்து கொண்டவராக இருந்தார் என்று சொல்லுகிறோம். பவுலுக்கு வந்த பாடுகள் ஏராளம் என்று பார்க்கிறோம். பவுலை குறித்து சொல்லப்படுகிறது, பவுலுக்கு அந்த எருசலேமிலே இப்படியாக இந்த நபர் அவனுடைய கட்சியால் இப்படியாக கட்டப்பட்டு அந்த இடத்திலே கொல்லப்படுவான் என்று சொல்லி, இப்படி கொல்லப்படுவான் என்று இல்லை, இப்படியான தண்டனைகள் பவுலுக்கு நிறைவேற்றப்படும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளால் எச்சரித்த வேளையிலும் அந்த பவுல் சொல்லுகிறார், என்னுடைய தேவனுக்காக நான் எருசலேமிலே கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, என் ஜீவனை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கிரீடத்துக்காக அந்த பவுல் அதிகமாக பிரயாசப்பட்டவராக ஓடினவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் சாதாரணமாக நினைத்து விட்டு போடுவோம், ஓகே, பரலோகத்திலே ஜீவ கிரீடத்தை பெறுவதென்பது அந்த இடத்திலே தேவன் இப்படியாக எங்களை அழைத்து ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் என்று சொல்லி. ஆனால் அப்படியல்ல. அந்த பிரம்மாண்டத்தை எங்களால் எண்ணியே பார்க்க முடியாது. எங்களுடைய ஒரு எண்ணத்துக்கு முன்பதாக, எங்களுடைய கற்பனை கண்களுக்கு முன்பதாக அந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த கிரீடத்தை பெறுகின்ற அந்த விழா கோலத்தை எங்களால் எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு அது பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இந்த உலகத்திலே அநேக டைரக்டர்மார் இருக்கணும், படங்கள் எடுக்கிறார்கள், பெரிய பிரம்மாண்டமாக படங்களை எடுக்கிறோம் என்று சொல்லி இந்த இந்தியாவிலே அநேகருக்கு பேருண்டு. என் அமெரிக்காவிலே அந்த ஹாலிவுட் திரைப்படங்களை எடுப்பவர்களுக்கு அவர்கள் பிரம்மாண்டமாய் படங்களை எடுப்பவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பேருண்டு. அவர்களிடத்திலே சொல்லி இந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த விழாக்கோலம் பூண்டிருக்கின்ற அந்த கிரீடம் கொடுக்கின்ற காட்சியை நீங்கள் படமாக எடுத்து பெரியொரு பிரம்மாண்டமாக நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்களாலே கூட அந்த பிரம்மாண்டத்தை எடுத்து காட்ட முடியாது. அப்படியாக பரலோக ராஜ்யத்திலே எங்களுக்கு விருது கிடைக்க போகின்ற நேரத்திலே, அந்த கிரீடம் கிடைக்க போகிற நேரத்திலே அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதற்காகத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே தாவீதும் இருப்பார், அங்கே மோசேயும் இருப்பார், எலியாவும் இருப்பார், யோசேப்பும் இருப்பார், ஆபிரகாமும் இருப்பார், பவுலும் இருப்பார் என்று பார்க்கிறோம். உண்மையாய் நடந்தால் நாமும் அங்கே இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த பிரம்மாண்டமான இடத்திலே, அந்த விழாக்கோலம் பூண்ட அந்த பரலோக ராஜ்யத்திலே எங்களுக்கு கிரீடத்தை தேவன் தாமே வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. அதை நோக்கித்தான் நாங்கள் ஓடுகிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இப்படியாக நாங்கள் ஓடுகின்ற வேளையிலே இந்த உலக கவலைகள் எங்களை நெருக்குகிறதாக இருக்கின்றது. பவுல் சொல்லுகிறார், உலக கவலைகள் எல்லாம் எங்களை நெருக்க வருகிறதாக இருக்கின்றது. அப்படியாக நெருங்கி வருகிற அந்த பாவங்களையும் கவலைகளையும் இப்படியாக நாங்கள் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் உண்மையுள்ள மனுஷனாக தேவனுக்கு முன்பதாக நடந்து ஓடுகின்ற வேளையிலே அந்த பெரிய ஆசீர்வாதத்தை, அந்த கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் உண்மையுள்ள மனுஷனுக்காகத்தான் அந்த கிரீடம் வைத்திருக்கிறது. அந்த உண்மையுள்ள மனுஷர்களாக நாங்கள் மாறும்படியாய், எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் உண்மையுள்ள மனிதர்களாக ஓடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக இருந்து ஓடுகின்ற வேளையிலே தேவன் எங்களை இந்த உலகத்திலே வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த உலகத்திலே மட்டுமல்ல, மறுமையிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் தேவனுக்காக உண்மையான மனுஷனாக ஓட நாங்கள் முயற்சி செய்கின்ற வேளையிலே இந்த உலகத்தின் அதிபதியாக ஆண்டவருக்கு எதிராளியான பிசாசானவனும் எங்களை எப்படியெல்லாம் குழப்பெல்லாம், எங்களை எப்படியெல்லாம் வழி தப்பி நடக்க வைக்கலாம் என்று அவன் எங்களுக்குள்ளே அநேக காரியங்களை கொண்டு வந்து போடுகிறவனாக இருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு, இந்த ஆண்டவருடைய சீசர்கள் இந்த பூமியிலே ஊழியம் செய்த வேளையிலே அவர்களுக்கு அநேக வெறுமையான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது. பவுலுக்கு இருந்தது வெறுமையான காரியம். பவுல் சொல்லுகிறார், இந்த முள்ளை என்னை விட்டு எடுக்கும்படியாய் தேவனிடத்திலே எத்தனையோ தடவை நான் விண்ணப்பம் பண்ணிவிட்டேன், ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த பதில் என் கிருபை உனக்கு போதும் என்கின்ற பதில் தான் வந்தது. அந்த தேவனுடைய கிருபையினாலே அவரிடத்திலே வெறுமையாக இருந்த காரியங்களை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எந்தெந்த விதத்திலே பிசாசானவன் அவருக்கு நெருக்கத்தை கொடுத்தானோ அந்த இடத்திலெல்லாம் தன்னை தேவனுக்குள்ளே உறுதிப்படுத்தி நிலைத்திருந்து தேவனுடைய கிருபையினாலே அதை தாண்டி போனார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வெறுமையான காரியங்கள் இருக்கக்கூடும். இருக்கின்ற வேளையிலே பிசாசானவனுக்கு தெரியும் அந்த வெறுமையான காரியம் என்னென்ன இருக்குது என்று சொல்லி அவன் தங்க தட்டிலே வைத்து தருவது போல
பெரிய மரியாதை, ராஜ மரியாதையோடு எங்களிடத்திலே தருவது போல அந்த காரியங்களை கொண்டு வந்து தருவான். நீ இதை புசி, நீ இதை பெற்றுக்கொள், நீ அனுபவி என்று சொல்லி எங்களிடத்திலே தர பார்ப்பான். அப்படியான வேளையிலே நாங்கள் அந்த உன்னத நோக்கத்துக்காய் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே எப்படியாக உதவியை கேட்டு அதை உதறிவிட்டு நாங்கள் போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் எங்களிடத்திலே என்னென்ன வெறுமையாக இருக்கிறது என்று சொல்லி. அதான் பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ உதாரணத்துக்கு முன்பு பிசாசு, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்து பிறகு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தவர்கள். அவனுக்கு தெரியும் எங்களிடத்திலே என்னென்ன பழைய காரியங்கள் இருந்தன என்று சொல்லி. அப்போ அவன் இப்படியாக போனது, அவன் ஆண்டவர் எங்களுக்குள்ளே வந்ததற்கு பின்பு அவன் வெளியே போய்விடுவான். போய் விட்டதற்கு பின்பு எங்களிடத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனுஷர்களாக நடந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் உதறிவிட்டு நாங்கள் இப்படியாக மனம் போன போக்கிலே நாங்கள் போவோமாக இருந்தால் அந்த பிசாசானவனுக்கு தெரியும் இது எப்படிப்பட்ட இடம் என்று சொல்லி அவன் வந்து பார்ப்பான். இது வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது நிமித்தம் இன்னும் அதிகமான பிசாசுகளை கொண்டு வந்து எங்களுக்குள்ளே குடியிருக்கிறவனாயிருக்கிறான். ஏனென்றால் நாங்கள் அவனுக்கு இடம் கொடுத்தால் அவன் அதிக கேடுள்ள பிசாசுகளை கொண்டு வந்து அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே குடியிருக்க முயற்சிப்பான். அப்பொழுது எங்களுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தமாக நாங்கள் அனுதினமும் எங்களை ஆராய்ந்து தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் தேவனுக்காக நடக்க வேண்டியவர்களாக, தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படித்தான் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அநேக உபத்திரவங்கள் எங்களுக்கு வரத்தான் பார்க்கும். அந்த உபத்திரவங்கள் வருகின்ற வேளையிலே சத்துருவானவனும் எங்களுக்குள்ளே சில காரியங்களை உள்நுழைப்பதற்காக அவன் வரத்தான் பார்ப்பான். ஏனென்றால் அவனுக்கு எங்களை குறித்து தெரியும். நாங்கள் முன்பு அவனுடைய காரியங்களுக்குள்ளே தான் இருந்தோம், பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எங்களை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் இந்த வேதத்திலே சொன்ன பக்தர்களைப் போல, வேதத்திலே சொன்ன அந்த தேவனுடைய மனிதர்களைப் போல நாங்கள் நடக்க முயற்சித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் 5வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அதில் 7வது வசனத்தை வாசிப்போம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். ஆமென். இதிலே சொல்லப்படுகிறது, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடனே பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் தாவீது இந்த ஆலயத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டின ஒரு பக்தனாக இருக்கிறார். தாவீது தான் முதலாக தாவீதினுடைய இருதயத்திலே தான் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு வந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தாவீது அப்படியாக பரலோக அந்த எண்ணம் கொண்டவராய் அந்த பரலோகத்தை குறித்ததான ஒரு தரிசனம் உள்ள ஒரு மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அந்த வாசஸ்தலத்திலே, தேவனுடைய வாசஸ்தலத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்திலே எழுதுகின்ற வேளையிலே ஆலயத்தை குறித்து அநேக காரியங்களை சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி. அப்ப நாங்கள் ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆலயம் உள்ள மனுஷன் உண்மையுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் நிமித்தமாய் உண்மையுள்ள மனிதர்களாய் நாங்கள் நடக்க முயற்சி செய்கின்ற வேளையிலே தேவன் எங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாங்கள் சங்கீதம் 122 எடுத்துக்கொள்ளுவோம்.
122 அதிலே முதலாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன வேளையிலே மகிழ்ச்சியாயிருந்தோம் என்று சொல்லி, இன்று எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே நாங்கள் மகிழ்ச்சியாக இங்கு வந்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக வந்து தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருக்கிறோம் என்று நாங்கள் எங்களை நாங்களே சோதித்து பார்க்க வேண்டும். இல்லாட்டி யாராவது கூப்பிட்டார்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு எப்பொழுது இந்த ஆராதனை முடியும், போய் எங்களுடைய வேலைகளை பார்க்கலாம், எங்களுடைய காரியங்களை பார்க்கலாம் என்று சொல்லி உள்ளத்திலே அவசரப்பட்டு கொண்டு இப்படி இருக்கிறோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாங்கள் போகின்ற வேளையிலே தேவன் கணக்கு வைத்திருப்பார். இப்போ உதாரணத்துக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாங்கள் போகாமல் இப்படியாக விடுகிறோமோ, இப்போ படியேறுவது போலே தான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய மகிமை, கனம் எல்லாம் படியேறுவது போல தான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாமல் நாங்கள் இருக்கிறோமோ, படியை விட்டு ஒரு படி இறங்குகிறோம் என்று நாங்கள் எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எத்தனை படி நாங்கள் இறங்கி இருக்கிறோம் என்று சொல்லி ஆலயத்துக்கு வராமல் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே எங்களுடைய இருதயம் மனமகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்து நாங்கள் எத்தனை படி இப்படியாக கீழே இறங்கி இருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெருகிறதாக இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோமா என்றால், ஒரு வேலைத்தளத்துக்கு நாங்கள் போகிறோம், ஒவ்வொரு நாளும் போகிறோம் என்றால் அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய சம்பளம் இப்படியாக எங்களுக்கு போட்டு வைத்திருப்பார்கள். இப்படியாக ஒரு நாள் வந்திருக்கிறார் இவ்வளவு சம்பளம், மாத கடைசியில் பார்த்தோமா இருந்தால் அந்த மாதத்துக்குரிய சம்பளத்தை இப்படியாக கணக்கு பார்த்து எங்களுடைய வங்கி கணக்கிலே அவர்கள் போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதும் அப்படித்தான். இப்போ நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறோம், எங்களுக்கு சரியாக எங்களுடைய ஆசீர்வாதம் வராது. ஏனென்றால் இதை எந்த ஒரு வேத பண்டிதரோடும் சவால் விடலாம். அவர்கள் இப்படித்தான் சொல்லுவார்கள். இதை மீறி அவர்கள் சொன்னார்களாக இருந்தால், இல்லை போவாட்டிலும் ஆசீர்வாதம் பெறும், ஐஸ்வர்யம் பெறும், கனம் பெறும், மகிமை வரும் என்றால் அது வராது. இதில் வாதாடி சொல்லலாம். அப்படியாக தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் ஆசீர்வாதம் வராது என்று சொல்லி, அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படியாக கிழமையிலே ஒரு நாள் நாங்கள் வருகிறோம். இப்படியாக வருகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறதாக இருக்கிறது. இழந்து போனது எல்லாம் இரட்டிப்பாய் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தருகிறவராயிருக்கிறார். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், இப்படியாக தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்றவுடன் அவர்கள் எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லி. ஏனென்றால் தாவீதினுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியாக தேவனுடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும், உண்மையுள்ள மனுஷனாக நாங்கள் இருக்க பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிக ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். நாங்கள் இன்னொரு காரியத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை எடுப்போம். 39 அதிலே 7வது வசனத்தை வாசிப்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். ஆமென். இந்த யோசேப்பை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. யோசேப்புக்குள்ளே வெறுமையாய் இருந்த காரியங்கள் அநேகமாயிருந்த என்று பார்க்கிறோம். பிசாசுக்கு தெரியும் யோசேப்பை எந்த இடத்திலே தொட்டால் யோசேப்பை விழுத்தலாம் என்று சொல்லி அவன் பிசாசு யோசேப்பினுடைய அந்த தனிமையிலே தொட்டான். தனிமையிலே தொடுகின்ற வேளையிலே அந்த நேரத்திலும் யோசேப்பு இப்படியாக உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த இடத்திலே அறிக்கையிட்ட ஒரு மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி, ஏனென்றால் தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். இத்தனைக்கும் யோசேப்பு அப்படி அறிக்கை இடுவதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அதற்கு முன்பு நடந்த சம்பவங்களை பார்த்தோமாயிருந்தால் ஒன்றும் நலமான காரியங்கள் ஒன்றும் அங்கு செய்யப்படவில்லை. யோசேப்பு உண்மையுள்ள மனுஷனாய் இருந்தான். அந்த இடத்திலே சகோதரர்களிடத்திலே போகின்ற வேளையிலே சகோதரர்கள் இப்படியாக குழியிலே தூக்கி போடுகிறார்கள். யோசேப்பு உண்மை உள்ள மனுஷனாக இருந்து தான் கண்ட தரிசனத்தை இப்படியாக சகோதரர்களுக்கு சொல்லுகிறார்.
அப்பொழுது சகோதரர்களால் இப்படியாக எச்சரிக்கப்படுகிறார், தந்தையாரும் இப்படியாக கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்த வேளையிலே குழியிலே தூக்கி போடப்பட்ட முதல் கொலை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே மூத்த சகோதரன் சொல்லுகிறார், கொலை செய்ய வேண்டாம், அவனை குழியிலே போடுவோம் என்று சொல்லி பிறகு குழியிலிருந்து அந்த யோசேப்பை விற்று போடுகிறார்கள். அப்படி நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்ல தேவையில்லை, யோசேப்புக்கு எப்படியான தீமையான காரியங்கள் நடந்தது என்று பார்க்கிறோம். அப்படி இருக்க யோசேப்பின் வாழ்க்கையிலே அநேக வெறுமையான காரியங்கள் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த வெறுமையான காரியங்களை பயன்படுத்தி சத்துருவானவன் அந்த இடத்திலே சூழ்ச்சி செய்த வேளையிலே அந்த யோசேப்பு ஒன்றுக்கும் மசியாமல் தேவனுக்கு உண்மையாக நடக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியிலே உத்தமத்திலே நிலைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோமா இருந்தால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே எகிப்து தேசத்திலே யோசேப்பு உயர்த்தப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த எகிப்து தேசத்திலே உயர்த்தப்படுகின்ற வேளையிலே உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த வேளையிலே தேவன் அந்த யோசேப்பை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உண்மையுள்ள மனுஷர்களாக இப்படியாக நடந்து வருகின்ற வேளையிலே எங்களுடைய உயர்வுக்கு எந்த ஒரு தடையும் குறுக்க நிற்க போவதில்லை. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வேன், தேவன் எல்லாவற்றையும் சிஸ்டத்தை உருவாக்கி வைத்து விட்டு இதன்படி நட, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவாய் என்று தேவன் சொல்லுகிறார். அதன்படியாக நாங்கள் உண்மையுள்ள மனுஷனாக நடந்து நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எங்களிடத்திலே உள்ள வெறுமையான காரியங்கள் ஏதாவது இருந்தால், அந்த இடத்திலே நாங்கள் பலவீனமாக இருந்தால் நாங்கள் ஒன்றும் இல்லை, தேவனிடத்திலே கிருபையை பெற்று நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பவுலே அப்படித்தான் சொல்லுகிறார், அந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும் என்று அநேகம் தரம் நான் விண்ணப்பம் பண்ணினேன், ஆனால் என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் சொன்னது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்த பவுலை மரண பரியந்தம் இப்படியாக நடத்தி சென்றவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்து நாங்கள் இப்படியாக தேவனை கீழ்ப்படிந்து நடக்கின்ற வேளையிலே மரண பரியந்தம் எங்களை வழிநடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாங்கள் இன்னொரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 14வது அதிகாரம், அதில் 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யமானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளின் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். இந்த ஆபிரகாமை பார்த்தோமா இருந்தால், ஆபிரகாமுக்கு அந்த இடத்திலே சகோதரனை வேறு ராஜாக்கள் இப்படியாக சிறைப்பிடித்து செல்லுகிறார்கள். அந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னோடு இருந்தவர்களுக்கு ஆயுதங்களை தரிப்பித்து அந்த ராஜாக்களோடு யுத்தம் செய்து சகோதரனை மீட்டு கொண்டு வருகிறார். அந்த வேறு தேசத்து ஜனங்களையும் பொருட்களையும் அந்த ராஜாக்கள் திருடி கொண்டு போன நேரத்திலே அவர்களையும் இப்படியாக அந்த பொருட்களையும் ஜனங்களையும் எல்லாவற்றையும் மீண்டு கொண்டு வருகின்ற வேளையிலே அந்த பொருளுக்குரியவர்கள் ஜனத்துக்குரிய ராஜாக்கள் ஆபிரகாமிடத்திலே ஆபிரகாமுக்கு மரியாதை செலுத்தி, நீர் பொருட்களை வைத்திடும், என்னுடைய ஜனங்களை எனக்கு தாரும் என்று சொன்ன வேளையிலே ஆபிரகாம் எப்பொழுதும் தேவனை நம்பி வாழ்ந்தவர் ஒரு மனுஷனாக இருந்தார். பொருளுக்கு பின்பதாக போகின்ற ஒரு மனுஷனாக இல்லை, உலக ஆசைகளுக்கு பின்பதாக போகின்ற ஒரு மனிதனாக இல்லை, தேவனையே நம்பி வாழுகின்ற அந்த ஆபிரகாம் இப்படியாக சொல்லுகிறார், நீர் ஆபிரகாமை உயர்த்தினீர் என்று சொல்லாதபடிக்கு நான் இவைகளில் ஒன்றையாகிலும் ஒரு சிரட்டையாகிலும் நான் எடுத்துக்கொள்வதில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து தேவன் மீது நம்பிக்கை வைத்த ஒரு மகனாக இருந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரக்கூடும். எங்களை விட்டு தேவனை விட்டு இப்படியாக பிரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், எங்களுடைய பலவீனங்களை தெரிந்த பிசாசானவன் அந்த பலவீனத்திலே எங்களை அடித்து விழுத்துவதற்கு அநேக தந்திரங்களை போட்டு அவன் இப்படியாக செயற்பட்டு எங்களிடத்திலே வருவான். அதையும் அப்படியான காரியத்தையும் அவன் தருவான். இப்படியாக ஒரு எங்களை அவமானப்படுத்தக்கூடிய காரியங்களுக்குள்ளே எங்களை விழுத்துவதற்கு முயற்சி செய்ய பார்ப்பான்.
செய்துவிட்டு அவனுடைய ஏம் எல்லாம் என்ன, தேவனுடைய பிள்ளைகளை பாவத்திலே விழுத்தி அவமானப்படுத்தி மீண்டும் எழும்ப விடாதபடிக்கு அவர்களை இப்படியாக விழுத்தி போடுவதுதான் அவனுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுதான் அவனை குறித்து சொல்லுகின்ற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவன் ஓயாமல் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறானாம், எவர்களை வஞ்சிக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கின்றான். அவன் ஒரு கிரிமினல் லோயராக இருக்கின்றான், எதிர்த்தரப்பு லோயராக இருக்கிறான். ஓயாமல் குற்றம் சாட்டி என்னென்று அவனை ஆசீர்வதிக்க முடியும், அவன் உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறீரே, அவனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கின்றான். அப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் ஞானமாக நடப்பவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எங்களுக்கு ஒன்றையும் வழி தெரியாமல் நடவுங்கள் என்று சொல்லி அப்படியாக நடக்க விடவில்லை. வேதத்திலே எல்லாவற்றையும் எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த நல்ல வேதத்தை தந்து தம்முடைய வார்த்தையை தந்து அதன்படி நடக்கும்படியாக தேவன் இப்படியாக எங்களை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அது நிமித்தமாக நாங்கள் தேவன் நியமித்த அந்த ஓட்டத்திலே தேவனுக்கு பிரியமாக ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இப்படியாக இருந்து தேவனை நோக்கி பார்க்காமல் நாங்கள் உண்மையுள்ள மனுஷனாக மாறுவது கடினம் என்று பார்க்கிறோம். அப்படி மாற முடியாது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தேவனிடத்திலே உண்மை உள்ள மனுஷர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார்களோ அதே மாதிரி நாங்களும் உண்மையுள்ள மனுஷர்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த யோபுவை பார்த்தோமாக இருந்தால், யோபு அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் எங்கே ஒருவேளை தனக்கு தெரியாமல் பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி அந்த அவர்களை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு இடங்களிலே சகோதரர்களிடத்திலே இப்படியாக விருந்துக்கு அழைத்து அவர் பலியிடுவாராம். இப்படியாக ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி யோபு பயந்திருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக இருந்த வேளையிலே யோபுனுடைய வாழ்க்கையிலும் பிசாசு தேவனுடைய சமூகத்தில் போய் யோபுவை பற்றி கேட்கிறார், நீர் வேலி அடைத்தல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் என்று. யோபுவை வேலி அடைத்தல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்படியாக உண்மையுள்ள மனுஷனாக நாங்கள் நடக்கின்ற வேளையிலே தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறாராம். அதை யார் சொல்லுகிறார் என்றால், எதிராளியான பிசாசானவன் தேவனுடைய சமூகத்திலே சொல்லுகிறார், நீர் அவனை வேலி அடைத்தல்லவா பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் என்று. ஏனென்றால் யோபு உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான், பாவம் செய்யாமல் இப்படியாக இருந்த மகனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வறுமையான காரியம் ஒன்று வந்தது. யோபுனுடைய வாழ்க்கையிலும் எல்லா பிள்ளைகளும் இப்படியாக இறந்த நிலைமையிலே அந்த இடத்திலே வெறுமையாக இருந்து ஓட்டினாலே எடுத்து தன்னுடைய உடலை இப்படியாக சுரண்டி கொண்டிருந்த வேளையிலே அந்த வெறுமையான காரியத்தை கவனித்த அந்த பிசாசானவன் மனைவியினுடைய வாயை திறக்கின்றான். மனைவியினுடைய வாயை திறந்து, என்னும் நீர் உம்முடைய உண்மை உத்தமத்திலே நிலைத்திருக்கிறீரோ, நீ உண்மையுள்ள மனுஷனாக நடக்க விரும்புகிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி அந்த இடத்திலே யோபு சொன்ன வேளையிலே யோபு அந்த இடத்திலும் பதறி பேசாமல் மனைவியை குறித்து சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அந்த இடத்திலும் தேவனை விட்டு கொடுக்காதவராய் அந்த யோபு நடந்தார். ஏனென்றால் யோபுவுக்கு ஒன்று தெரியும், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் என்கின்ற அந்த உண்மையை அறிந்ததன் நிமித்தமாக எந்த ஒரு கட்டத்திலும் யோபு தேவனை விட்டு கொடுக்கவில்லை. தேவன் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் இறுதி நாளிலே பூமியின் மீது நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அது என் அந்நிய கண்களாலே அல்ல, என்னுடைய கண்களாலேயே நான் காண்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அறிக்கையிடுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் பார்த்தோமாயிருந்தால் யோபு உண்மையுள்ள மனுஷனாக இருந்த வேளையிலே, உத்தமத்திலே நிலைத்திருந்த வேளையிலே யோபுவினுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை இரட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் சோதனைகள் இப்படியாக வருகின்ற வேளையிலே நாங்கள் யோபுவை போல இருப்போம். எந்த நிலைமையிலும் நாங்கள் தேவனை உயர்த்தி இப்படியாக வைக்கின்ற வேளையிலே, உண்மையுள்ள மனுஷர்களாக நாங்கள் செயற்படுகின்ற வேளையிலே தேவன் எங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார்.
இந்த யோபுவை எப்படி உயர்த்தினாரோ, இந்த பரிசுத்தவான்களிலே இந்த யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ, அப்படி அநேகரை சொல்லலாம். நான் அதான் அடிக்கடி நானும் எனக்குள்ளே சிந்தித்து பார்ப்பதுண்டு. வேதத்திலே எங்கேயாவது தேவனை நம்பினவர்களை தேவன் கைவிட்டதாக எங்காவது உண்டோ? வரலாறு உண்டோ? சரித்திரம் உண்டோ? ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தேவனை நம்பினவர்களை அவர் கைவிட்டது இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எந்த நிலைமையிலும் உண்மையுள்ள மனுஷனாக நாங்கள் பிரயாசப்படுகின்ற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஐஸ்வர்யவானாக நாங்கள் தீவிரிப்போமாக இருந்தால் இப்படியாக ஆக்கினைக்கு தப்ப மாட்டோம் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஐஸ்வர்யவானாக தீவிரிப்பவன் எத்தனையோ பிழையான வழிகளிலே அவன் நடக்க வேண்டியிருக்கும். தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கடினம் என்று பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் உண்மையுள்ள மனுஷனாக நடந்து இந்த வேதத்திலே சொன்னது போல ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். அதுதான் தேவன் எங்களுக்கு வைத்த வழியாக இருக்கின்றது. அதுதான் தேவன் இந்த உலகத்திலே நாங்கள் இப்பொழுதும் பார்த்தோமாக இருந்தால் தேவனுடைய மனிதர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் வழி என்று பார்க்கிறோம். அதுதான் உண்மை என்று பார்க்கிறோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறான். நாங்கள் எழுந்து அமைதியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுவோம்.